தமிழ்நாடு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிடுவதாக அதிமுக மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவரும் அவர் கூட்டணி வைக்க துடிக்கும் கட்சியும் ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். அரசியல் செய்வதற்காக தமிழ்நாடு காவல்துறையும் அமைதியான மாநிலம் தமிழ்நாடு என இருக்கக்கூடிய பெயரையும் கெடுப்பதற்கு துணை போகாதீர்கள் என்று கேட்டு அமைகிறது. உசிலம்பட்டி காவலர் கொலை குறித்து பேச அனுமதிக்கவில்லை என கூறி அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றம். மக்கள் பிரச்சினை பற்றி பேசினால் அனுமதி மறுக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எங்களை திட்டமிட்டு இன்றைய தினம் வெளியேற்றிருக்கின்றார் மரியாதைக்குரிய சபாநாயகர். சட்டமன்ற தேர்தலில் டிவிகே மற்றும் டிஎம்கே இடையேதான் போட்டி. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாவது பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விஜய் உறுதி. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. திமுகவுக்கு யாரும் போட்டியில்லை என தவிக தலைவர் விஜய்க்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி பதிலடி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு போட்டியாக எந்த தலைவரும் களத்தில் இல்லை என்றும் பேட்டி. எல்லாரும் திமுகவைத்தான் போட்டியாக நினைக்கிறார்கள். நிச்சயமாக திமுகவுக்கு போட்டியாக யாரும் இல்லை. முதலமைச்சர் அவர்களுக்கு போட்டியாக வேறு எந்த தலைவரும் களத்தில் இல்லை என்பது தெள்ள தெளிவாக தெரியும். எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் ஒரே நாளில் 5 கோடிக்கு நடைபெற்ற விற்பனை. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு களை கட்டிய வியாபாரம். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை நடுவே இருந்த சிக்னல் போஸ்டில் தண்ணீர் லாரி மோதி விபத்து. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் சீர் செய்து வரும் காவல்துறையினர். 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை ஒதுக்க மத்திய அரசிடம் பணம் இல்லையா அல்லது மனமில்லையா என முதலமைச்சர் கேள்வி. காந்தியை பிடிக்காதவர்களுக்கு அவர் பெயரிலான 100 நாள் வேலை திட்டத்தையும் பிடிக்கவில்லை என்றும் விமர்சனம். தொகுதி மறுசீரமைப்பால் யாருக்கும் எந்த அநீதியும் ஏற்படாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம். திமுக தனது ஊழலை மறைக்கவும் வரவிருக்கும் தேர்தல் தோல்வியை தவிர்க்கவும் மொழி மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினையை எழுப்புவதாக விமர்சனம். மியான்மரில் 2 முறை நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 250 தாண்டியது. கட்டட இடிபாடுகளில் சிக்கி 800க்கும் மேற்பட்டோர் படுகாயம். தாய்லாந்தில் நிலநடுக்கத்தால் சுமார் 10 பேர் பலி. காயமடைந்த 100க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை. பாங்காக்கில் 30 மாடி கட்டடம் சரிந்து விழுந்ததால் அலறியடித்து ஓடிய மக்கள். ஐபிஎல் தொடரில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை அணியை வீழ்த்திய பெங்களூரு அணி 50 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று அசத்தல். வரலாற்றிலேயே இல்லாத வகையில் மோசமான நிலநடுக்கத்தை மியான்மர் நாடு சந்தித்துள்ளது. சுற்றுலாவுக்கு புகழ்பெற்ற தாய்லாந்தையும் நிலநடுக்கம் உலுக்கி எடுத்துள்ளது. 250க்கும் மேற்பட்டோர் இந்த நிலநடுக்கங்களில் உயிரிழந்த நிலையில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்தியாவிற்கு மிகவும் நெருக்கமான நாடான மியான்மரை வெள்ளிக்கிழமை பகல் 12:50 மணிக்கு மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் உலுக்கின. 7.7 மற்றும் 6.4 என ரிக்டர் அளவில்
பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. நிலநடுக்கத்தால் மாண்ட்லே மற்றும் தலைநகர் நைபிதோவில் மிக கடுமையான பாதிப்பு பதிவானது. இதனால் மாண்ட்லே விமான நிலையத்தில் கூடியிருந்த பயணிகள் அச்சத்தில் உறைந்தனர். கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் அலறி அடித்து அங்கும் இங்குமாக ஓடினர். சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் மாட மாளிகைகள் நொடி பொழுதில் கட்டட குவியலாக மாறின. மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அதன் அண்டை நாடான தாய்லாந்திலும் உணரப்பட்டது. அங்கு கட்டப்பட்டு வந்த 30 மாடி கட்டடம் சீட்டு கட்டுகள் போல் சரிந்து விழுந்தன. பாங்காங்கில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் இருந்த நீச்சல் குளத்தில் இருந்து தண்ணீர் ததும்பி செயற்கை அருவி போல கொட்டியது. கட்டட இடிபாடுகளில் இரும்பு கம்பிகள் சூழ்ந்திருக்க அதில் சிக்கிக்கொண்ட தொழிலாளர் ஒருவர் உதவிக்கரம் கேட்டு அலறியது மனதை மிகவும் உருக்கியது. நிலநடுக்கத்தால் பாங்காங்கில் மெட்ரோ மற்றும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் சுரங்கப்பாதையில் நிறுத்தப்பட்டிருந்த மெட்ரோ ரயில் குலுங்கிய காட்சிகளும் வெளியாகின. தலைநகர் பாங்காங்கில் கட்டடங்கள் இடியும் அபாயம் இருப்பதால் காயமடைந்தவர்களுக்கு சாலையிலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டது. தாய்லாந்தில் வசிக்கும் தமிழர்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு இல்லை என்று அங்கு வசிக்கும் தமிழரான திருச்செல்வம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தெரிவித்தார். 21 வருஷமா இருக்கு சார் தாய்லாந்துல. ஆனா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். நான் 2004 வந்தப்போ சுனாமி தாக்கி இருந்துச்சு. சுனாமி பெரிய லெவலில் தாக்கி இருந்துச்சு. அது வந்து சவுத் தாய்லாந்துல தாக்கி இருந்துச்சு. புக்கெட்டே அந்த பகுதியில் தாக்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போதான் முதல் தடவை தாய்லாந்துல வந்து நிலநடுக்கத்தை உணர முடியுது. மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் சீனாவையும் விட்டு வைக்கவில்லை. யூனான் மாகாணத்தின் அடுக்குமாடி கட்டடத்தின் நீச்சல் குளத்தில் இருந்து தண்ணீர் வெள்ளம் போல் விழுந்து மக்களை அடித்துச் சென்றது. நிலநடுக்கம் தொடர்பாக உதவி எண்களையும் தூதரகம் அறிவித்துள்ளது. மியான்மர், தாய்லாந்து நாடுகளில் மீட்பு பணிக்கு உதவ இந்தியா தயாராக உள்ளதாக பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 55 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. இதனால் பலனடைவது யார்? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் எதிர்கொள்ளும் பணவீக்கத்தின் தாக்கத்தை ஈடு செய்ய அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் ஆகியவை அவ்வப்போது திருத்தப்படுகின்றன. கடந்த ஆண்டு ஜூலையில் இந்த அகவிலைப்படியானது 50 விழுக்காட்டில் இருந்து 53 விழுக்காடாக கடந்த ஆண்டு உயர்த்தப்பட்டது. இந்த சூழலில் அதனை மேலும் அதிகரிப்பது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை உயர்த்த 7வது ஊதிய குழு பரிந்துரை ஏற்கப்பட்டு 2 விழுக்காடு உயர்த்தி 55% உயர்த்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் மூலம் 48,66,000 மத்திய அரசு ஊழியர்களும் 66,55,000 ஓய்வூதியதாரர்களும் பயன்பெறுவர். அகவிலைப்படி உயர்வு மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு 6,614 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்று கூறப்படுகிறது. அகவிலைப்படியானது ஆண்டுக்கு 2 முறை உயர்த்தப்படுகிறது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஊதிய கமிஷன் பரிந்துரைகளை அளித்து வரும் நிலையில் அதன் அடிப்படையிலேயே மத்திய அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளம் மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது. 3 முதல் 4 விழுக்காடு உயர்த்தப்படும் என்று அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த நிலையில் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் 2 விழுக்காடு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்களை ஏமாற்றமடைய செய்துள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் முன் தேதியிட்டு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ள அகவிலைப்படி 3 மாதங்களுக்கும் சேர்த்து ஏப்ரல் மாதம் வழங்கப்பட இருக்கிறது.